ஒரு அழகான கிராமத்துல 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு மீனா, காவ்யா. 2 பேருமே பகல்ல காலேஜுக்கு போயிட்டு வந்து சாயங்கால நேரங்கள்ல கதை பேசியே கழிச்சிட்டு இருந்தாங்க. மீரா ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு. அதே நேரத்துல காவ்யா ஒரு விவசாயியோட பொண்ணு. மீராவோட அப்பாக்கு காவ்யாவோட பழகுறது சுத்தமா பிடிக்காது. ஆனா மீரா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. காவ்யா, நீனும் ஃபீஸ் பே பண்ணல. ஆல்ரெடி 1 மந்த் டைம் கொடுத்தாச்சு. நாளைக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள வா. இப்போ நீ வீட்டுக்கு போலாம். சொல்லிட்டாங்க. காவ்யாவும் சோகமா வீட்டுக்கு போயிட்டா. அப்போ காவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் வீட்ல தான் இருந்தாங்க. என்னம்மா, நீ காலேஜுக்கு போலையா? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? நான் காலேஜ்ல இருந்து தான் வரேன். ஃபீஸ் கட்டலன்னு என்னைய வெளியே அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது. விவசாயமே நஷ்டத்துல தான் போகுது. பேசாம உங்க அம்மா கூட நீ காட்டு வேலைக்கு போ. காவ்யாவும் சோகமா அழுதுட்டே போயிட்டா. இப்படியே அந்த நாளும் கடந்துருச்சு. மறுநாள் மீனா அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி கேக்குறா. அப்பா, என் ஃப்ரெண்டு காவ்யா இனிமே காலேஜுக்கு வரமாட்டா. காலேஜ் ஃபீஸ் கெட்டாதனால அவளை வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஹஹா, யாருக்கு யார் உதவி பண்ணணும்? நான் உன்னையே காவியா கூட சேரக்கூடாதுன்னு சொல்றேன். நான்லாம் ஃபீஸ் கெட்ட மாட்டேன். காசு என்ன மரத்துலயா காய்க்குது? சொல்லிட்டு போயிட்டாரு அவரும். காவ்யா இல்லாம மீனாக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. வழக்கமா சந்திக்கிற இடத்துலயும் காவ்யா வரல. மீனா காவ்யாவை தேடி அவ வீட்டுக்கே போனா. என்ன ஆச்சு? ஏன் நீ ஆத்தங்கரைக்கு வரல? என்ன பண்ண? நான் என்ன உன்ன மாதிரி காலேஜுக்கா போறேன் சீக்கிரம் வரதுக்கு? நானும் எங்க அப்பா கிட்ட உதவி கேட்டேன். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான், விடு, எல்லாம் என் நேரம். அப்படியே அந்த நாளும் கடந்துருச்சு. மறுநாள் அங்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே வந்தா. அப்போ மீரா கேட்டா, என்ன ஆச்சு அக்கா? ஏன் பாப்பா இப்படி அழுகுறா? கொஞ்ச நாள் முன்னாடி டவுனுக்கு போனோம். அங்க பானிபூரி வித்துது. ஆக இப்போ வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறா. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம ஏன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை போடக்கூடாது? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அது பெரிய கடையா போட்டாதான் செலவாகும். நம்ம சின்ன ஸ்டால் மாதிரி போடலாம். நீதான் பானிபூரினால செய்வியே. ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். அக்கம் பக்கம் கிராமத்துல எங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையே இல்ல, நம்மளே போடலாம். எங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல நிறைய பழைய பலகைலாம் இருக்கு. அது ஆசாரி கிட்ட கொடுத்து ஸ்டால் போட்டு தர சொல்றேன். சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். 2 நாள்லயே ஃபுட் ஸ்டாலும் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் டென்ஷன், கடைக்கு ஆள் வருமா இல்லையான்னு. என்னடா இது, நம்ம ஊர்ல ஃபாஸ்ட் ஃபுட்டா? ஆஹா, என்ன நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பானிபூரியா? இதெல்லாம் எத்தனை நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு. இந்தாமா பொண்ணே, எனக்கு எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொண்டு வா. ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க அக்கா. இந்தாமா பொண்ணே, எனக்கு 2 சிக்கன் நூடுல்ஸ் பார்சல். மீராவும் காவ்யாவும் ரொம்ப சந்தோஷமா வியாபாரம் பார்த்தாங்க. பக்கத்து கிராமத்து மக்களும் இங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள்ல காவ்யாவோட ஃபீஸும் கட்டிட்டாங்க. பகல்ல காவ்யாவும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் ஒரு நாள் மீராவோட அப்பா அங்க வந்தாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ எம்கே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டல்ல? இது ஊர் ஃபுல்லா உங்க பானிபூரியை பத்தி தான் பேசிக்கிறாங்க. எங்க எனக்கு ஒரு பிளேட் கொண்டு வா பாப்போம். மீராவும் சந்தோஷமா கொடுத்தா. இப்படியே அவங்க அப்பாவையும் சமாதானம் படுத்தியாச்சு. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமா அந்த ஊருக்கு ஒரு ஃபுட் ட்ரக் வந்துச்சு. குட்டி பசங்கள்லாம் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. அது பார்க்கவே ஃபேன்சியா ஜிகு ஜிகுன்னு லைட்ஸ்லாம் செட் பண்ணி ஸ்பீக்கர்லாம் போட்டு இருந்துச்சு. அதுல பை 1 கெட் 1 ஆஃபர் வேற போட்டிருந்தாங்க. அந்த மெனுல பர்கர், பீஸா, பாஸ்தாலாம் போட்டிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? அந்த ஃபுட் ட்ரக்கை 2 பசங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா கூட்டம் அல்லுது? அல்லணும்ல, ஏன்னா நம்ம கையில தான் மேஜிக் இருக்கே. இது இருக்கிற வரை நம்ம ஃபுட் ட்ரக்குக்கு தான் கூட்டம் கூட்டமா மக்கள் வருவாங்க. ஏய்,
மறைச்சு வைடா, யாராச்சும் பாத்திர போறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவும் காவியாவும் கஸ்டமர்ஸே இல்லாம உட்காந்துருந்தாங்க. ஒரு வாரம் அப்படியே ஓடிடுச்சு. ஒரு காக்கா கூட வரல எம்கே ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாலுக்கு. அப்போ மீரா காவியா கிட்ட இப்படி சொல்றா. காவியா, நீ இத கவனிச்சியா? பீஸா பர்கர்லாம் எப்ப வாச்சி சாப்பிடுவாங்க, ஆனா இங்க எல்லாரும் டெய்லி வந்து சாப்பிடுறாங்களே. அம்மா மீரா, நானும் கவனிச்சேன். அது மட்டும் இல்ல, கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கியூ கெட்டி நிக்கிறாங்க. ஆக எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஏன் யாருக்கிட்டையாவது அதை பத்தி விசாரிச்சு பார்க்க கூடாது? அப்போ அந்த வழியா ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சு. பாப்பா, பர்கர் எப்படி இருக்கு? பர்கர் சூப்பரா இருக்கு அக்கா. எப்போடா பர்கர் சாப்பிடுவேன்னு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி பர்கரா சாப்பிட்டு சலிச்சு போலையா பாப்பா உனக்கு? இல்லக்கா, எனக்கு வயிறுல சுத்தமா இடமே இல்லை. ஆனாலும் பர்கர் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே பர்கரை நினைச்சாலே எச்சி ஊறுது. என்ன மீரா, இவ இப்படி சொல்றா? எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஒன்னு பண்ணு, எல்லாரும் போன அப்புறம் எனக்கு ஒரு பர்கர் வாங்கிட்டு வா. கடவுளே, உனக்கும் பர்கர் பைத்தியம் பிடிச்சிட்டா? ஒரு பிளான் இருக்கு, நீ வாங்கிட்டு வா. ஏன் நான் சொல்றேன். மீராவும் எல்லாரும் போன அப்புறம் புட்ரக்க நோக்கி போனான். தோ பார்டா, யார் வந்திருக்கான்னு. என்ன மேடம், உங்க எம்கே ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால்லாம் எப்படி போகுது? அங்க ஒரு காக்கா கூட இல்ல. உங்களுக்கு என்ன ஏதாச்சும் வேலை வேணுமா? ஐயோ, எங்க கிட்ட வேகன்சி இல்லையே. பர்கர் வாங்க வந்தேன். எனக்கு ஒரு சிக்கன் பர்கர் பார்சல். வாங்க வாங்க, இதான் நாங்க எதிர்பார்த்தோம். நீ கேட்ட பர்கர். அந்த பர்கரை அப்படியே வாங்கி லேப்ல டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டா. ரிசல்ட்டை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க 2 பேரும். ஏன்னா பர்கர்ல ட்ரக் கலந்துருந்துச்சு. காவியாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொன்னாங்க. காவியா போலீஸை கூட்டிட்டு வந்தாங்க. ஊர் மக்கள் முன்னாடி உண்மையை சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த 2 பசங்களையும். அப்போ மீரா அந்த பையன்கிட்ட போய் இப்படி சொல்றா. வாங்க வாங்க, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஊர் மக்கள் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க மீராவையும் காவியாவையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.